சாந்தி. குருசாத் தாதிஜியினுடைய விசேஷமான மகா வாக்கியம். கர்மாதீத் ஆகுவதற்கு கர்மங்களின் கணக்கு வழக்குகளை வென்றவர் ஆகுவதற்கு கர்மேந்திரிய ஜீத்தாகி, இந்த கர்ம இந்திரியங்கள் ஐம்புலன்களை வென்றவர்களாகி கர்மேந்திரியங்களால் காரியத்தை செய்ய வையுங்கள். கர்ம இந்திரியங்களால் கண்ணு காது மூக்கு ஐம்புலன்கள் மூலமாக காரியத்தை செய்ய வையுங்கள். அதாவது நான் செய்கிறேன் இல்லை, நான் செய்ய வைக்கிறேன். இந்த உடல் செய்து நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் செய்யுங்க பாபா சொல்கிறார். அப்போது கர்மாதீத் ஆகலாம். பாபா தோ அப் சமய பிரமான் சாகத்தாகி, பாபா நேரத்தின் அனுசாரமாக நம்மிடம் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? எனது ஒவ்வொரு குழந்தையுமே கர்மாதீத்த நிலைக்கு நெருக்கத்தில் வர வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையுமே கர்மாதீத்த நிலைக்கு நெருக்கத்தில். கர்மாதீத்த நிலைன்னா என்ன? கர்ம வினைகள் ஒரு பக்கம் நம்ம மேலே தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தும், ஆனால் நம்ம பாதிப்பு அடைய கூடாது. அப்போது அந்த பக்குவத்துக்கு நம்ம நெருக்கத்தில் வரணும் அப்படின்றாப்பா. கர்மாதீத நிலைக்கு நெருக்கத்தில் நாம் வரணும். இன்னும் கர்ம வினையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவராக இல்லாமல் அதிலிருந்து விடுபட்டவர் ஆகணும். அதை பாபா இப்போ விரும்புகிறார். கர்மாதீத் என்பதற்கு அர்த்தம் விடுபட்டு விடுதல். கர்மாதீத் அப்படின்னா என்ன? விடுபட்டுடுறது. கடைசியில் ஆத்மா விடுபட்டு மேலே போகும், அது வேற. எல்லாருமே ஒரு நேரம் எல்லாத்தையும் என்ன பண்ணத்தான் போகிறோம்? விடத்தான் போகிறோம். அது விஷயம் இல்லை, அது ட்ராமா படி நடந்துடும். ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். சரீரத்தில் இருக்கிறோம், இருந்துக்கிட்டே கர்ம பந்தனம்னா நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகள், வேலைகள், கடமைகளை சுமையாக்கிட்டு செய்கிறது. நான் செய்யணுமே, நான் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கர்மத்தோடு தன்னை கட்டி கொள்வது. பாபா சொல்கிறார், ட்ராமாவில் எல்லாம் ஃபிக்ஸட். நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு மட்டும் தப்பி தவறி நினச்சிடாதீங்க. அதை விட ஒரு என்னன்னாலும் சொல்லிக்கலாம், பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம் அப்படிலாம் சொல்லிக்கலாம். ட்ராமாவில் ஆத்மாவில் என்னவா இருந்துச்சு? அது நடந்துச்சு இல்லையா? அந்த கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு அந்த காலத்து பழைய கதை. ஒரு பாட்டி சேவல் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி எல்லார்ட்டையுமே வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமா சேர்ந்து அவங்கள கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்ச மாதிரி, அவங்கள்ட்ட யாரும் போகிறதில்ல, பேசுகிறதில்ல. உடனே அவங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் என் சேவலை தூக்கிட்டு வேற ஊருக்கு போகிறேன், இனிமேல் இந்த ஊருக்கு சூரியன் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். அந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருந்துருக்குது? என் சேவல் கூவித்தான் இந்த ஊரில் டெய்லி என்ன பண்ணி இருக்குது? சூரியன் உதிச்சுது. இப்போ நான் சேவலை தூக்கிட்டு போய்ட்றேன், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு பார்த்தோம். சேவல் கூவுறதுனாலலாம் அது சூரியன் உதிக்கலை. அது மாதிரி நீங்கள் இல்லைன்னா உங்கள் வேலையை இன்னும் எத்தனையோ பேர் செய்கிறதுக்கு, நான் இல்லைன்னா இந்த வேலையை இன்னும் பெர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு பாபா இன்னொருத்தரை என்ன பண்ணிட போகிறாரு? அனுப்பிட போகிறாரு. இங்கே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, இந்த மைக்கு ரிப்பேர்னா என்ன? இன்னொரு மைக்கு என்ன பண்ண போகுது? இந்த இடத்துக்கு வரப்போகுது. இந்த மைக்கு நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நாம் இங்கே மைக். இந்த ஒரு உண்மையை புரிஞ்சிட்டோம்னாலே கர்ம பந்தனத்தோடு தன்னை கட்டிக்க மாட்டோம். நான் தானே செஞ்சேன், எனக்கு என்ன மரியாதை, எனக்கு என்ன மதிப்பு, என்னை யார் பேசுனா யார்? நம்ம ஒன்றுமே இல்லை. பாபா சொல்கிறார், கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக சன்னியாசி மாதிரி நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நான் செய்யணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து, நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து விடுபட்டு இந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு பாபா என்னை கருவியாக்கியிருக்கிறாரே அப்படின்னு நம்ம அன்பாக இருக்கணும். தாதி சொல்கிறாங்க, अपने को न्यारा प्यारा कर सके जब चाहे कर्मेंद्रियों से, और जब चाहे तब कर्मेंद्रियों का आधार लेके कर्म करे,
வச நகி. அப்போ அப்படி ஒரு பக்குவ நிலையை அடையிறதுக்கு வெற்றி வந்தாலும் சாட்சியாக பார்க்கணும், தோல்வி வந்தாலும் சாட்சியாக பார்க்கணும். வெற்றி வரும்போது குதிச்சிட்டீங்க அப்படின்னா, தோல்வி வரும்போது அழத்தான் வேணும். உங்கள் பையன் பெரிய பதவி அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கான கதாபாத்திரத்தை அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்குது, செய்திருக்குது. அதை சாட்சியாக பார்க்கணும். அதை பார்த்தா ஒருவேளை அவனுக்கு தலைவலி வந்திருக்குது, ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ போய் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டார், கிடைக்கலன்னா அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெற்றி கிடைக்கும் போதெல்லாம் குதின்னு குதிச்சுட்டு அப்புறம் பிரச்சனை வரும்போது, தோல்வி வரும்போது, அவமானம் வரும்போது நாம் சாட்சி ஆக முடியாது. அப்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தெல்லாம் சாட்சி நிலையை பயிற்சி. சின்ன விஷயம்னா தண்ணி குடிக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, சின்ன சின்ன விஷயம் அதில் இருக்கிற சுவையில் இருந்து, சின்ன சின்ன விஷயத்துலேருந்தெல்லாம் நான் இப்போ இதை சாப்பிட்டுருக்கல, இது சரீரத்துக்கு தேவையான உணவு இப்போ போயிட்டு இருக்குது, அவ்வளோதான். அது கொடுக்கக்கூடிய சுக துக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுபடணும். இது இயற்கை, கொஞ்சம் வெப்பமாக இருக்கலாம், கொஞ்சம் குளிராக இருக்கலாம், இது தரக்கூடிய சுக துக்கத்திலேருந்து தன்னை என்ன பண்ணணும், நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம் பாபா பக்கத்தில் இருக்கிறேன், நான் ஆத்மா பாபா சக்தி ஸ்வரூபம் பாபா பக்கத்தில் இருக்கிறேன். இதை நீங்கள் அனுபவம் செய்துட்டே இருங்க. சூட்சுமத்தில் நீங்கள் ஆத்மாவும் பாபாவும், நீங்களும் பாபாவும், நீங்களும் பாபாவும். எங்கே போனாலும் உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட மலையில் நினச்சிட்டு போகலாம், வெயிலில் காஞ்சிட்டு போகலாம். கூட இருக்கிறவங்க ஸ்பெஷல் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம். அப்போ பாபா ஸ்பெஷல், அவர் ஏன் கூட இருக்கிறார் அப்படின்னா, வெற்றி வந்தால் ஓகே, தோல்வி வந்தால் ஓகே, லாபம் வந்தால் ஓகே. பாபா சொல்கிற முதல்ல நீங்களும் பாபாவும் சேர்ந்துருங்க. நீங்களும் பாபாவும் சேர்ந்து இருக்கும்போது சாத்தி, பாபா ஹிந்தி சொல்வார், சாத்தியாக இருந்தால் உங்களால் எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்க முடியும். தனியாக நம்மளால் இந்த உலகத்தை சாட்சியாலாம் பார்க்க முடியாது. பாபா கூட இருக்கும்போது அவருடைய சக்தி, அவருடைய ஞானம், அவருடைய குணம் நமக்குள்ளே கலர் ஏறிடும். அவர் கூடவே நடமாடுறீங்க அப்படின்னா அந்த கலர் உங்கள்கிட்ட ஏறிடும். அப்புறம் உங்களால் ஒரு விஷயம் நடக்குதா, பாபாவுக்கு நம்முடைய குறைகள் தெரிஞ்சாலும் நம்மளை ஒரு குற்றவாளியாக பாபா நம்மளை பார்க்கல. ஏன் பார்க்கல, நம்ம இன்றைக்கி கோவப்பட்டுட்டு வந்திருக்கலாம், சண்டை போட்டு வந்திருக்கலாம், அமிர்தத்தில் எந்திரிக்காமல் வந்திருக்கலாம், ஏதோ பொய் சொல்லியிருக்கலாம், யாரையோ திட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் பாபாவுடைய பார்வை நம்மை ஒரு பொழுது இந்த ஆத்மா இப்படிலாம் தப்பு பண்ணிட்டீங்க உட்காந்துருக்குதேன்னு பார்க்கல. அவருக்கு 3 காலமும் தெரியும். இதே ஆத்மா தான் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாபாவுக்கு தெரியும். இதே ஆத்மா தான் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும். அதனால் இந்த நிகழ்காலத்தினுடைய சின்ன விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை பூதாகரமாக்கி ஃபீல் பண்ணுற பழக்கம் யாருக்கு கிடையாது, பாபாவுக்கு கிடையாது. அவர் எப்பொழுதும் நம்முடைய ரியாலிட்டி பார்க்குறார். ஆத்மாவுடைய ரியாலிட்டி அன்பு, ஆத்மாவுடைய ரியாலிட்டி அமைதி. இது ரீல் நடிப்புக்காக பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், அழலாம், சண்டை போடலாம். அது ட்ராமாவில் இந்த ஆத்மாவினுடைய கதாபாத்திரமே தவிர ஆத்மாவுடைய ஒரிஜினல் கிடையாது. அப்போது பாபா ஒரிஜினலை பார்க்குறார், 3 காலத்தை பார்க்குறார். அந்த பாபாவோடையே நீங்கள் சதா சம்பந்தம் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களுடைய ரீல் பார்க்க மாட்டீங்க, ரியல் பார்ப்பீங்க. அந்த ஆத்மாவுடைய ரியல் என்ன, அந்த ஆத்மா உண்மையிலேயே யாருடைய குழந்தை, இந்த ஆத்மா எத்தனை பிறவிகளுக்கு முன்னாலே எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்துச்சு, அடுத்த பிறவி இந்த ஆத்மா எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்ய போகுது. அப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் பாபா கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்க முடியும். சாட்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வலி வேதனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரீரத்துக்கு வரும், நோய் வரும், அதையும் சாட்சியாக பார்க்கும். பிரம்மா பாபாவுக்கு இருமல், சிவ பாபாட்ட சொல்லும் பொழுது அது உன்னுடைய கர்மா, அதை நான் ஒன்றும் செய்ய. சிவ பாபா பிரம்மா பாபாவுடைய நோயை எப்படி பார்க்குற, சாட்சியாக பார்க்குற. உன்னுடைய கணக்கு வழக்க நீ முடி. குழந்தை வாய்ப்பாடு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுது, சரின்னு விட்டுறலாமா, வாய்ப்பாடை விட்டுரு. டீச்சர் தான் டக்குன்னு சொல்கிறாங்க. அது 3 3 6ன்னு சொல்கிற வரைக்கும் அந்த குழந்தைய என்ன பண்ணுறது இல்லை, நாம் விட்டுட போகிறது இல்லை. அப்போது அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தானே ஆகணும். பாபா கூட சொல்கிறாரு, நாம் இதில் அட்டென்ஷன்
கொடுத்து தான் ஆகணும். அப்படிலாம் என்ன பண்ணிட முடியாது, விடுபட. அப்போது பாபா சொல்கிறாங்க, நமக்கு இந்த அனுபவம் வேணும், நாம் பாபா கூட இருந்துட்டு விஷயங்களை சாட்சியாக தான் பார்க்கணும். சாட்சியாக பார்த்து அதனுடைய சுக துக்கத்திலிருந்து விடுபட்டவர் ஆகணும். கர்மா செய்யுங்க, ஆனால் விடுபட்டு அதை அன்போடு செய்யுங்க. விடுபட்டும் செய்யணும், அதை எப்படியும் செய்யணும், அன்பாகவும் செய்யணும். நீங்கள் பாபா கூட இருந்தால் தான் அந்த அனுபவம் வரும். ஒன்று பற்றுதலோட ஒரு காரியத்தை செய்கிறோம், இல்லை தலையெழுத்தே செஞ்சு தொலைக்கணுமே அப்படின்னு நம்ம சில காரியத்தை செஞ்சுடுறோம். ரெண்டுமே தப்பு. நான் ஆத்மா, இந்த காரியத்தை ட்ராமா படி பாபா என்னையே செய்ய வைக்கிறார். இந்த ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக இந்த காரியத்தை செய்ய வைத்துட்டு இருக்கிறது. விடுபட்டு அன்பாக செய்யும் போது இதுக்கு நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும்னா, கர்மேந்திரியத்தினுடைய ஆதாரத்தை எடுத்து கர்மா செய்துட்டு உடனடியாக கர்மேந்திரியத்திலேருந்து என்ன பண்ண தெரியணும், விலக தெரியும், விடுபட தெரியும். வரணும், கண்ணை யூஸ் பண்ணணும், வேலை முடிஞ்சிடுச்சா மேலே போயிடும். வரணும், இந்த காதை யூஸ் பண்ணணும், வேலை முடிஞ்சிடுச்சா ஆனால் ஆத்மா மேலே பண்ணிப்பான். அடிக்கடி எப்போவுமே இந்த எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, டிரைவர் அவருடைய டியூட்டியை முடிச்சிட்டாருன்னா அந்த கேரேஜில் போட்டுட்டு வண்டியை போட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். கார்லேயே அவர் கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓட்டி முடிச்சாச்சு. நாமளும் இந்த சரீரத்தை அப்பப்போ வரணும், எடுக்கணும், அப்புறம் அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், சரீரத்திலேருந்து விடுபடணும். பாபா சொல்லார், வருதல் போதல், இந்த பயிற்சியை செய்யுங்க. வருதல் போதல்னா காலையில் நைட்டு போகிறது அப்படி கிடையாது. ஒரு கர்மத்துக்கு இடையிலையும் என்ன பண்ணுங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோ. நான் ஆத்மா பாபா கூட பரந்தாமத்தில் சாந்தியாக இருக்கிறேன். வேலை வருதா, உடனே இங்கே ஒரு சரீரத்துக்குள்ளே வாங்க, காரியம் செய்யுங்க. அப்போ பாபா சொல்கிறார், சரீரத்தில் வருவது, ஆதாரமாக எடுப்பது, சரீரத்திலிருந்து விடுபடுவது. நீங்கள் இதற்கு ஒரு பொழுதும் வசம் ஆகிவிட கூடாது. சரீரத்தை ஆதாரமாக எடுங்க, பயன்படுத்துங்க. ஆனால் இதற்கு என்ன ஆகிடாதீங்க, அடிமை ஆகி விடாதீர்கள். ஜெய்சே தேக்கோ கவி குஸ்ஸா ஆத்தா ஹே, यह भी तो कर्म है ना, तो जब गुस्सा आता है तब इतना ही कहते हैं, अरे शांत हो जाओ, शांत हो जाओ. சரி, உங்களுக்கு கோபம் வருது, மேலே கோபம்ங்கிறது ஒரு கர்மம் ஆகிடுது இல்லையா? அப்போது இதைத்தான் நம்ம சொல்கிறோம், நீ சாந்தி ஆகிடு அப்படின்னு. லேக்கின் குஸ்ஸா अपने तरफ इतना खींचता है, ஆனால் கோபம் நம்மளை அந்த அளவுக்கு இழுக்குது, जो उस बंधन से मुक्त नहीं हो सकते हैं, அந்த பந்தனத்திலிருந்து நம்மால் விடுபட முடியலை. इच्छाएं तो उत्पन्न होती है, वो इतना वश कर देती है, ஆசைகள் உள்ள உற்பத்திகள் ஆகுகிறது, அது அந்த அளவுக்கு நம்மை வசப்படுத்திடுது. जो हम चाहते हैं यह ऐसा कर्म नहीं करे, நமக்கு விருப்பம் இருக்குது, இந்த வேலையை நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கர்மத்தின் பந்தனத்தில் வந்து விடுகிறோம். தோ கர்மாதீத் பன்னா மானா. அப்போ கர்மாதீத் ஆகுதல்னா என்ன அர்த்தம்? கர்மக்கே பந்தன்மே நகி ஆயே, கர்மத்தினுடைய பந்தனத்தில் வரம் வேண்டாம். கர்ம் தோ கர்னா படேகா, கர்மா என்பதை செய்து தான் ஆகணும். நான் ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது எதுக்காக? கர்மா செய்கிறதுக்காக. கர்மா செய்து தான் ஆகணும். லேக்கின் கர்ம் கர்த்தே भी कर्म के बंधन से न्यारे और बाप का प्यारा. ஆனால் காரியம் செய்தாலும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராய் பாபாவுக்கு பிரியமானவராய் இருக்க வேண்டும். வேலை செய்கிறோம், ஆனால் அதிலிருந்து விடுபட்டிருக்கோம். நான் செய்கிறேன் அந்த எண்ணமே நமக்கு வந்துட வேண்டாம். பாபா சொல்றார், விடுபட்டு பாபாவுக்கு பிரியமானவராக இருக்கிறோம். तो हम सभी कर्मातीत बनने के पुरुषार्थमी. ஆகவே நாம் அனைவரும் கர்மாத்தீத் ஆகக்கூடிய புருஷார்த்தத்தில் எந்த ஒரு காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் எஜமானனாகி செய்ய வேண்டும். எந்த ஒரு வேலையும் செய்யுங்க, ஆனால் என்னவாகி செய்யணும்? எஜமானன். சாப்பிட உட்கார்ந்தாச்சு, இப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், எஜமானனாகி சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிடும்போது யாரை நினைக்கணும், இந்த எல்லா டியூட்டியுமே என்ன பண்ணிடணும், நாம் தெளிவாக புரிய வச்சிடணும். மனசுக்கு புரிய வச்சிடணும், நாக்குக்கு புரிய வைக்கணும், கண்ணுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். பாபா சொல்கிறார், சின்ன சின்ன கர்மத்தில் இருந்து எவ்வளோ பெரிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்கள் எஜமானன் ஆகி செய்யுங்க. ஏன் எனில் கர்ம இந்திரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவி மாத்திரமே.
அப்போது இது என்னுடைய கருவி, நான் இதற்கு அதிகாரி, நான் இதற்கு அதிகாரி. இந்த கண்ணுக்கு நான் டியூட்டி கொடுக்குறேன், இந்த காதுக்கு நான் டியூட்டி கொடுக்குறேன். அப்போது நான் அதிகாரி, மே மாலிக்குகும், நான் எஜமானன். இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கருவி. எந்த ஒரு கர்மத்தை செய்வதற்காக நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த கர்மத்தை நான் அதிகாரியாக்கி கர்மேந்திரியங்களின் துணை கொண்டு காரியம் செய்ய வேண்டும். மற்றபடி கர்ம பந்தனத்தில் வந்துவிட கூடாது. நான் செய்தேன், நான் தான் இவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது. காரியம் முடிஞ்சுதா, பாபா நீ செய்ய வச்சுட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை அந்த ரிசல்ட்டை என்ன பண்ணிடணும், பாபாட்ட ஒப்படைச்சிடும். நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, பாராட்டோ இகழோ, அது நீ பார்த்துக்கோ, நீ தான் செய்ய வச்சேன். அப்போ கர்ம பந்தனத்தில் வந்துடக்கூடாது. இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எதையுமே பார்த்து என்ன பண்ணிடாதீங்க. இந்த வீடு நான் தான் கட்டினேன், இது என்னோட குழந்தை, நான் தான் வளர்த்தேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் ஆளாக்குனேன். இது எல்லாத்துக்கும் பின்னாலையும் மலைமலையாக துக்கம் இருக்குது. எதையெல்லாம் சுட்டி காமிச்சிட்டு இது எங்கள் வீடு, இது என் பையன் சொல்லுங்கள். ஆனால் உள்ளே இருந்து உங்களுக்குள்ளே பேசிக்கணும், பாபா குழந்தை. யார்? பாபா குழந்தை. பாபா இந்த குழந்தைய வளர்த்துட்ருக்கிறார். இந்த இடத்துல நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போது நான் தான், என்னோடது தான், அந்த வார்த்தையை தேக அபிமானத்தோடு சொல்லி துக்கத்தின் மலையாக நம்ம தலையில் விழுந்து கிடந்துச்சு. இப்போ பாபா சின்னதாக ஆத்ம பயிற்சி கொடுத்து இது நான் இல்லை, இது என்னோடது இல்லை, இது பாபா, இது பாபாவோடது. இது சொல்ல துக்கம் ஒரு கணத்தில் கூட போயிடும். பாபா சொல்ல நொடியில் ஜீவன் முக்தின்னு சொல்கிறார் இல்லையா. எந்த கணம் இது நான் இல்லை, பாபா நீ தான், பாபா இது என்னோடது இல்லை, இது உன்னோடது, எந்த நொடி புரியுதோ அந்த நொடி சத்யுக அனுபவம் வந்துடும். ஜீவன் முக்தி, அந்த சுகம் சாந்தியினுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது பாபா சொல்கிறார், அதை அனுபவம் பண்ணுங்க. கரம் கே பகலே ஆதார் ஜோகே पगले संकल्प चलता है, यह करो यह नहीं करो. संकल्प आता है, संकल्प उत्पन्न कौन करते. ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு ஆதாரம் என்னது? சங்கல்பம். எண்ணம் இருந்தால் தானே வேலை நடக்க போகுது. அந்த எண்ணம் உற்பத்தி செய்கிறது யார்? எண்ணம் யார் உற்பத்தி செய்கிறா? மனசு. இதில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. மனுமேகி संकल्प उत्पन्न होते हैं. तो कर्मातीत बनने के लिए हमको मन जीत भी बनना पड़े. கர்மேந்திரியங்களை வெல்வது மட்டும் இல்லை, மனதை வென்றவராகவும் ஆக்க வேண்டும். மனசு சொல்லுவாங்க கலோக்கியலா, லபலபான்னு அடிச்சு. மனசு ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் என்ன பண்ணுறது இல்லை, விடுறது இல்லை. அது தொணங்கும். அதை மிரட்டுனாலும் அதுக்கு புரியாது, அடக்குனாலும் அது என்ன பண்ணாது, அடங்காது. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் பாருங்கள். மனசுல இருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க. இப்போ மனசு புலம்பிகிட்டு இருக்குது, மனசு இப்போ அழுதுட்டு இருக்குது, மனசு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. நான் இல்லை, நான் டென்ஷன் ஆகிட்டேன் இல்லை. மனசில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடுறதே. நான் ஆத்மா சாந்த சுரூபம், நான் ஆத்மா. ஓம் சாந்தி முதல் நாளே சொல்லியாச்சு. ஓம்னா என்னது? சாந்தி. ஓம்னா என்னது? ஓம்னா ஓம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு சாந்தி. நான் ஆத்மா சாந்தி, இதுதான் ரியல். இது ரியல். கோபம் வருது மனசில், அதுனா அது ரீல். அது என்னது? ரீல். சோல் கான்சியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. சோல் கான்சியஸ்னா ஆத்ம உணர்வு. ரோல் கான்சியஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தை. ரோல் கான்சியஸ்னா என்னது? கதாபாத்திர உணர்வு. நான் அம்மா அப்படின்னா ரோல் கான்சியஸ், நான் முதலாளி அப்படின்னா அது ரோல் கான்சியஸ். நான் ஆத்மா. ரோல் பண்ணித்தான் ஆகணும். அம்மான்ற பார்ட்டை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், ஒழுங்காக செய்யணும். அதை முதலாளிங்கிற பார்ட்டை ஒழுங்காக செய்யணும். இந்த பிகேலாம் ஒழுங்காக குடும்பத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க, தொழிலையும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு பேர் வாங்கினா நீங்கள் பிகேன்னு சொல்லிக்க. ராஜ யோகம், ராஜா மாதிரி இருந்து தொழிலை குடும்பத்தை நிர்வகிக்கணும். யோகி மாதிரி இருந்து அதனுடைய லாப நஷ்டத்துலேருந்து தன்னை என்ன பண்ணிக்கணும், விடுவிச்சுக்கணும். அப்போது ரோல் கான்சியஸ்லேயே நாம் மாட்டிகிட்டு இருக்க கூடாது. ரோல் பண்ணுங்க, ஆனால் என்ன கான்சியஸில் இருக்கணும்? சோல் கான்சியஸில். நான் ஆத்மா. இப்போ இந்த குழந்தைக்கு அம்மா. இப்போ நான் என்ன செய்யணும்? நிஜமாக இந்த குழந்தைக்கு அம்மா யார்? அப்பா யார்?
பாபா பாபா தான். இப்போ என்னையே இந்த பிறவியில் இந்த ஆத்மாவுக்கு பாலனை செய்கிறதுக்கு கருவியாக வச்சு பாபா செய்யும். இது ஏன் குழந்தைன்னா, இது பிரச்சனைகள்லாம் யார் பிரச்சனையாக மாறிடும்? ஏன் பிரச்சனையாக மாறிடும். அது அது ஒரு இன்டர்வியூ போனால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். அது மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னா நான் எனக்கு இன்னும் கம்மியாகிடும். ஐயோ எதிர்த்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை மார்க்கு கம்மியாயிடுச்சுங்கிறது பிரச்சனையே கிடையாது. எங்கள் அக்கா பொண்ணு செண்டமானே மேக்ஸில், என் பையன் ஐயோ 85%. இதில் பாருங்கள் துக்கத்தை வந்து இதுதான் இது மனசு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னது? ரோல் கான்சியஸ். அது ஒரு அந்த கதாபாத்திரம் அப்படித்தான் பேசும். வக்கீல் யார் காசு கொடுக்குறாங்களோ அவருக்காக என்ன பண்ணுவார்? பேசுவார். அவர் பேசுகிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் வக்கீல விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காகவும் கூட என்ன பண்ணிடுவார்? பேசுவார். மனசு இப்போ இந்த ரோலில் இருந்தால் இது இப்படித்தான் பேசும். இந்த மனசை நீங்கள் சாட்சியாக பாருங்கள். ஐயோ எனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. மனசு இந்த ரோலுக்கு இப்படி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நான் ஆத்மா சாந்த சொல்பா, நான் ஆத்மா சக்தி சொல்பா, நான் ஆத்மா அன்பு சொல்பா. ஆத்மா இந்த அன்பு குறைஞ்சிடக்கூடாது. அது மார்க்கு குறைஞ்சதுனால அன்பு குறைஞ்சி போயிடக்கூடாது. என் மானமே போச்சே, என் மரியாதையே போச்சே, போயிடுறதில்ல இந்த மாதிரி. அப்போது இதுக்கு பேர் என்னது? ரோல் கான்சியஸ் வேறு, ரோல் கான்சியஸ் வேறு, சோல் கான்சியஸ் வேறு. ரெண்டையுமே விடுபட்டு பாரு. இந்த ரோல் இப்படித்தான் செய்யும், இந்த ரோல் இப்படித்தான் செய்யும். இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு இந்த மனசில் இதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசு, இந்த மாதிரி சங்கல்பத்தை பண்ணு. ஆனால் நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சாந்த சுரூப ஆத்மா, அன்பு சுரூப ஆத்மா, அமைதி சுரூப ஆத்மா. உங்கள் கோபம், உங்கள் கவலை, பிரச்சனையை சரி பண்ண போதா? சரி பண்ண போதா? இல்லை. இங்கே கோவப்பட்டாலும் பிரச்சனை சரியாக போகிறதில்ல. நீங்கள் சோல் கான்சியஸ்க்கு வந்துட்டீங்கன்னாலே பிரச்சனை ஈஸியாகிடும். அதில் கூட ஒரு பெரிய நல்லது இருக்கும். நீங்கள் எதை நஷ்டம் அவமானம்னு நினைக்கிறீங்களோ அது 2 நாள் 3 நாள் கழித்து தெரியும். நல்ல வேலை இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆச்சு. நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் நடந்துடுச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க இப்படி நடக்காமல் கூட இருந்திருக்கலாமே. நிறைய சீன் நமக்கு கொஞ்சம் நீங்கள் கவனித்து அக்கம் பக்கம் வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து நினச்சி செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அவங்க எதெல்லாம் ஐயோ பிரச்சனை, ஐயோ கஷ்டம்னு நினச்சிருப்பாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்லதாகவே கூட என்ன பண்ணியிருக்கும், மாறி இருக்கும். இப்போ இந்த ரோலோடு நம்ம ஒட்டிக்கக்கூடாது, இந்த கதாபாத்திரத்தோடு என்ன பண்ணிக்கக்கூடாது, ஒட்டிக்கக்கூடாது. நான் சோல், நான் ஆத்மா, நான் சாந்த சொல்பம், நான் அன்பு சொல்பம். எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்? எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்? அவர் அன்பு கடலாக இருக்கிறார், அவர் அமைதி. அவருக்கு ஏதாவது டென்ஷனா? அவருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவருக்கு ஏதாவது கோபமா? இல்லை. அவர்கிட்ட அன்பு குறையில, அவர்கிட்ட அமைதி குறையில. அவர் குழந்தை நான் ஏன் இடையில இருந்துட்டு இவ்வளோ குதிக்கிறேன்? குதிக்கணுன்ற அவசியம் இல்லை. குதித்தோம் 63 ஜென்மமாக என்ன பண்ணோம்? குதித்தோம். ஆடுற வயசில் ஆடலாம், குதிக்கிற வயசில் குதிக்கலாம். இப்போ பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்துட்டார். இன்னும் குதிச்சுட்டு இருக்கக்கூடாது. இனி நாம் கர்மாத்தி வானப்பிரஸ்தி. இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் ட்ராமா என்ன பண்ண போகுது? ஃபினிஷ் ஆக போகுது. எல்லாருமே அவங்கவங்க கணக்கை வேகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? முடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் மூக்கெல்லாம் நுழைய விடாதீங்க, சாட்சியாக இருங்க. அவங்க பார்த்து இப்படிலாம் செஞ்சாதான் இந்த ஆத்மா இப்படி இவங்களுடைய கணக்கை இப்படித்தான் முடிக்கணும்னு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் இந்த ட்ராமா நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏற்கனவே ட்ராமா தன்னுடைய திட்டத்தை கரெக்டாக பெர்ஃபெக்டாக வகுத்து வச்சுருக்குது. அது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நல்ல எண்டிங் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு விடுபட்டுடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணி இதில் ஏதோ நல்லது இருக்குது, நமக்கு இப்போ புரியல, ரோல் கான்சியஸில் வந்ததுனால இதை பிரச்சனையாக பார்க்குறோம். தேக உணர்வில் சரீர கதாபாத்திரத்தோடு ஒட்டிக்கிட்டதுனால இதை பிரச்சனையாக பார்க்குறோம். உங்கள்கிட்ட யாரோ வந்து புலம்புறாங்க அவங்க பிரச்சனையை வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட யாரோ அவங்க பிரச்சனையை புலம்புறாங்க. நம்ம மனசில் என்ன எண்ணம் வரும்? அவங்களுக்கு பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம், அழுறாங்க. அழுது உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயோ பாவம், ஐயோ அப்படியா, சரி வார்த்தையால் கூட அப்படி சொல்லிக்கோங்க. முதல்ல தெரியணும் அவங்க ஒன்றும் ஐயோ பாவம்லாம் கிடையாது. அந்த ஆத்மா பாபா குழந்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீ உங்களை சோல்னு பாருங்கள்.
அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினலை பாருங்க. அந்த ரோலை பார்க்காதீங்க, அவங்களுடைய ரியலை பாருங்க. பாபா சொல்லுதுன்னு அவங்க ரோலை பார்க்குது. அவங்க கோவப்படட்டும், அவங்க அழட்டும், ஆனால் நீங்கள் அவங்களுடைய ரியலை பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. அந்த ஆத்மா சாந்த சுரூபம். அந்த ஆத்மா தனியாக தான் வந்துச்சு. இப்போ ஆத்மா எப்படித்தான் போகுது? தனியாக தான் போகும். இடையில இந்த கொஞ்ச நேரம் ட்ராமாவில் இது என் பையன், இது என் கணவன், இது என் வீடு, இது என் சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இது இப்போ வந்து இவ்வளோ குதிக்குது, அழுது, புலம்புது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியில் எந்த சொத்தும் கிடையாது, எந்த சொந்தமும் கிடையாது. அது தனியாக வந்துச்சு, சந்தோஷமாக தான் வந்துச்சு. திருப்பி இந்த ஆத்மா உண்மையை உணர்ந்துடுச்சுன்னா எப்படித்தான் ரிட்டர்ன் போகுது? சந்தோஷமாக தான் போகுது. ஆனால் உணராமல் இருக்குது. நமக்கு தெரியுது இல்லையா, அது ஆத்மா, அதுக்கு இந்த பூமியில் சொந்தம் சொத்து எதுவும் கிடையாது. இது எல்லாம் வாடகை வீடு. வந்தோம், நடித்தோம், திருப்பி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ போகிறோம். நீ உன் பாதையில் போ, நான் என் பாதையில் போகிறேன். எல்லாருமே தனித்தனியாக தான். ஆத்மாக்கள் கூட்டமாக பாபா பின்னால் போகலாம். ஆனால் நீ என் மாமா மச்சான், நீங்கள் யாரும் நம்ம ஒன்று கூட்டிகிட்டுலாம் என்ன பண்ண போகிறது கிடையாது, போகிறது கிடையாது. ஃபுல் சைலன்ஸ். பாபா வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம ஆத்மா தனியாகிடும். நமக்கு ரியலைசேஷன் ஏற்பட்டுடுது, நான் பாபா குழந்தை அப்படின்னு நமக்கு உணர்ந்துடும். அப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் உணருங்க. உங்கள் முன்னால் ஒருத்தர் புலம்புனாலும் அவங்கள பற்றி விமர்சிக்காதீங்க. அந்த ஆத்மாவுடைய ரியல் என்னன்னு என்ன பண்ணுங்க, பாருங்க. அந்த ஆத்மாவுடைய ரியல் சாந்த சுரூபம். அதுக்குண்டான ரோலை அவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க ரோலை அவங்க செய்கிறாங்க. அவங்க ரோல் அதுதான் அவங்க ரோல். இப்போ என் ரோல் என்ன? நான் முதல்ல அவங்கள ஆத்மான்னு பார்க்கணும். அவங்கள பற்றி எந்த ஒரு எதிர்மறையான, வீணான, வருத்தம் நிறைந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பதிலாக சுபமான, உயர்வான, சத்தியமான எண்ணங்களை உருவாக்கணும். அவங்க ஆத்மா, உங்கள் சாந்த சுரூப ஆத்மா, உங்கள் பரமாத்மாவுடைய குழந்தை, சக்திசாலியான ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு இப்போ வந்து தன்னை தேகம்னு ஒரு கற்பனை உருவாக்கி, அந்த கற்பனையில் இதெல்லாம் என் குடும்பம்னு ஒரு நினச்சி, இதனுடைய பிரச்சனையெல்லாம் என் பிரச்சனைன்னு நினச்சி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. கனவில் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், முழித்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அதனுடைய ஒரு படபடப்பு இருக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக ஒரு சில நிமிஷங்களில் அந்த படபடப்பில் இருந்து விடுபட்டுடும். ஓ, இது எல்லாமே என்னது? கனவு. அது இப்போ நிஜம் இல்லை. அதைத்தான் பாபா சொல்றார். இந்த 63 ஜென்ம கனவுலேருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்போ விடுபடுங்க. அவன் தான் என் விரோதி, ஜென்ம பகை, இதெல்லாம் கனவு. நேற்று என்னை திட்டுனான், நேற்று கோவப்பட்டான், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், இதெல்லாம் என்னது? கனவு. இந்த கனவுலேருந்து என்ன பண்ணுங்க, விடுபடுங்க. நான் ஆத்மா, வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாபா என்னை கூட்டிகிட்டு போக எனக்கு என்னை பற்றி நினைவூட்டிட்டார். நீ ஆத்மா, நீ தேவதா, நீ திரும்பவும் என்ன ஆக போகிற? தேவதா ஆக போகிற. சத்தியத்தை பாபா நினைவுபடுத்துகிறார். நாமளும் பிற விஷயங்களை, பிற மனிதர்களை சத்தியத்தோடு பார்க்கணும். அந்த கதாபாத்திரம், அந்த கதையோடு அவங்கள என்ன பண்ணாதீங்க, நீ கோகாரன், நீ ஏமாத்தினேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க பிரச்சனை யாருக்கு? நமக்குத்தான் டென்ஷன் அதிகமாகும், நமக்குத்தான் பிரச்சனை. அப்போது பாபா சொல்ல, உங்களுடைய எண்ணங்களை அவங்கள மேலும் மேலும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கும். எப்பவும் ஒரு நேரம் படித்து ஞாபகம், ஒரு மாணவன் வந்து தன்னுடைய ஆசிரியரை சந்திக்கிறார். சார், இனி ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறார். எனக்கு ஞாபகம் இல்லையே தம்பி. அப்போ அவர் சொல்கிறார், வகுப்பில் வந்து நான் 9th படிக்கும்போது உங்கள் கிளாஸில் இருந்தேன். வகுப்பில் இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேனா வச்சுருந்தான். அந்த பேனாவை நான் என்ன பண்ணிட்டேன், திருடிட்டேன். அந்த பையன் உடனே ரிப்போர்ட் பண்ணிடுறான் ஆசிரியர்கிட்ட. அப்போது வந்து ஆசிரியர் சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாரும் சிவரை பார்த்து திரும்பி நில்லுங்க, யாரும் திரும்பி என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. யார் உண்மையிலேயே பேனாவை எடுத்தீங்களோ அவங்க பேனாவை பேக்கெட்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் இந்த திருடின பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பையை செக் பண்ணிட்டோன்னா மாட்டிப்போம். அந்த பையன் வந்து அந்த பேனாவை எடுத்து டேபிளில் எடுத்து வச்சுட்டான். எல்லாரும் திரும்பி இருந்ததுனால யார் பேனாவை எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்போது அந்த பேனாவை உரிய பையன்கிட்ட கொடுத்தாச்சு. அந்த பையன், அந்த திருடின பையன் நான் தான், என்னை ஞாபகத்தில் இல்லையா? அப்போ நானுமே திரும்பி இருந்தேன். வாத்தியார் என்ன சொல்கிறாரு, அப்போ நானுமே திரும்பி இருந்தேன், யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவன் திருடுனான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த பார்வையோடய அவனை பார்ப்பேன், அந்த பார்வையோடு அவனை ட்ரீட் பண்ணுவேன். அந்த 4 பேருக்கு இவன் திருடன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உணர்வுலேருந்து அவன் விடுபடவே முடியாது. அப்போது நாம் கூட ஒருத்தரை அவங்களுடைய பலகீனத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அவங்களுடைய மேலும் மேலும் நம்ம அவங்கள என்னவாக்கிக்கிட்டே இருக்கிறோம், பலகீனமாக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு கோவப்பட்டார் அப்படின்னா அது இந்த ஆத்மா கோவப்படலை, சாந்த சொரூப ஆத்மா. கோபங்கிறது அந்த ஆத்மாவுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ரோல். அது எதுக்காகனா எனக்கு உண்டான ஈகோவை அழிக்கிறதுக்கு அந்த ஆத்மாட்ட கோபம் வந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாருமே என் ஈகோவை ஞாபகப்படுத்துகிறாங்க, உனக்கு அகங்காரம் இந்த இடத்துலலாம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு உதவி செய்கிறாங்க, ஏன் அகங்காரத்தை தேக அபிமானத்தை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் கோவப்பட்டதுனால தானே எனக்கு டென்ஷன் ஆகுதா, வருத்தம் வருதான்னு எனக்கு தெரியும். நீங்கள் கோவமே படலைன்னா நான் டென்ஷன் ஆகிறதோ, அப்போ எனக்குள்ளே இருக்கிற டென்ஷனை நீங்கள் தானே காமிச்சு கொடுக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய கவலையை, அபிமானத்தை, அகங்காரத்தை நீங்கள் தானே காமிச்சு கொடுக்கணும். அப்போ நீங்கள் கோவப்பட்டால் தானே எனக்கு தெரியும். இப்போ சில டாக்டர் பார்த்தீங்கன்னா சில நோய்களுக்கு கையில் ஒரு சின்னதாக ஒரு மர சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, டங் 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 தட்டுவாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், என்னடா இப்படி அடிக்கிறாரே அப்படின்ட்டு. தட்டினா தானே தெரியும் எங்கே வலி இருக்குது, எங்கே அவர் ரொம்ப ஃபீல் உணர்றாரு அப்படின்னு. அந்த டாக்டரை போய் நம்ம திட்ட முடியாது. இல்லை, பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களுடைய குறையோடு அவங்கள சேர்த்து பார்க்காதீங்க. அந்த குறை அவங்களுக்கு மேலும் மேலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அவங்கள பிரிச்சிருங்க. அது ஆத்மா சாந்த சொரூபம், அது ஆத்மா அன்பு சொரூபம். அதுக்கு ரோல் அப்படி இருக்குது. ஏன் அந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு ரோல் இருக்குது, அதை வச்சு அந்த ட்ராமாவை வச்சு எனக்கு பாபா சில பாடத்தை என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு ஆத்ம பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் கோவப்படும் போது ஏன் சாந்த சொரூபம் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது என்னுடைய அன்பு சொரூபம் எனக்கு ஞாபகம். நான் என்னுடைய சொரூபத்தில் வரும்போது என்னுடைய வைப்ரேஷன் உங்களை என்னவாக்கும். நான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் என்ன மட்டும் பண்ண முடியும், என்னால் முடிஞ்சது என்ன மட்டும் பண்ண முடியும், என்னையே நான் உணர்றது. என்னையை உணர நான் மாறுவேன். நான் மாறினா என் குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க என்ன பண்ணால் என்னங்கிறது மேட்டர். அந்த நேரத்தில் நான் ஆத்மா அவங்கள்ட்ட எதை பார்க்குறேன், நான் ஆத்மா அவங்கள்ட்டேருந்து எதை எடுத்துக்கிறேன், நான் ஆத்மா அவங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தேன். இதுதான் நம்முடைய விதியே தவிர அவங்க என்ன செய்தாங்கன்றது விதி இல்லை. அதை நான் கோபமாக பார்த்தேன், டென்ஷனாக பார்த்தேன், எரிச்சலாக பார்த்தேன்னா எனக்கு எல்லா நோயும் வரும், எனக்கு எல்லா பிரச்சனையும் வரும். நான் அன்பாக பார்க்குறேன், கருணையாக பார்க்குறேன், அது ஆத்மா விடுபட்டு பார்க்குறேன். அப்போ பாபா சொல்கிறார், கர்மாத்தீத் ஆகணும்னா நமக்கு இந்த ஆத்மா சரீரம் தனியாக பிரித்து பார்க்க தெரியணும். ரோல், கதாபாத்திரம் வேறு, அந்த சோலுடைய ரியாலிட்டி வேறு, ரீல் வேறு, ரியல் வேறு, ரோல் வேறு, சோல் வேறு. அப்போது நீங்கள் இதில் இருந்து, இந்த அனுபவத்தில் இருந்து தான் கர்ம வினைகளை என்ன பண்ண முடியும். அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு கால்வலி கைவலி வந்தாலும் கூட அதிலேருந்து விடுபட்டு உங்களால் இதுக்கான கடமை. கை வலிக்குதுன்னா என்ன, கால் வலிக்குதுன்னா என்ன, ஏதோ செய்யக்கூடாததை என்ன பண்ணியிருக்குது இந்த சரீரம் செஞ்சுருக்குது. அதுக்கான விளைவை அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, செஞ்சிட்டு இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்குது. அது கூட ஒரு விதத்தில் அது சரியாகிட்டு இருக்குது. நீங்கள் அதை பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த நோயின்னு நம்ம எதை குறிப்பிடுறோமோ அது உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ்னுடைய முடிவு மீண்டும் என்னவாக மாறிடும். நீங்கள் அதோடைய ஐக்கியமாகி நான் நோயாளின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரீரம் அதற்கான சரி தவறுகளை சரி செய்துட்டுருக்கு. அதனுடைய சரி தவறுகளை அனுபவித்து சரி செய்துட்ருக்குது. அது ஆக்சுவலாக கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. சரீரம் என்ன ஆகிட்டு இருக்குது, கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு அப்பா பிள்ளையை திட்டிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஊடலே போகலாமா, போகக்கூடாதா? போகக்கூடாது. அப்பா பையனை திட்டிகிட்டு இருக்கிறாருன்னா அந்த இடத்துல போகக்கூடாது. பையனாச்சு அப்பாவாச்சு. அது மாதிரி சரீரம் ஒரு நோயை அனுபவிக்குதுன்னா அதில் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யலை, சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிடலை, அதுக்கு உண்டானதை இந்த சரீரம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அனுபவிச்சுட்ருக்குது. இனியாவது இந்த சரீரத்துக்கு நன்றியோட, ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டுக்கு நைட்டு பல் தேய்க்கணுமா வேண்டாமா? தேய்க்கலைன்னா என்ன, பல் சொத்தையாகும், அப்புறம் பல்வலி வரும், அப்புறம் 5000 10,000 கொடுத்து டாக்டருக்கு ஃபீஸ் வாங்கணும். இந்த பல்வலி வருது, பூச்சி வருதுன்னா அதெல்லாம் தேவையா தேவையில்லையா?
தேவையா தேவையில்லையா? ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா வாய் கொப்பளிக்கணுமா கூடாதா? அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு அதுக்குண்டான வினையை என்ன பண்ணி தான் ஆகணும்? அனுபவிச்சு தான் ஆகணும். இது இது பேசிக். இதை போய் பெருசாக கர்ம வினையெல்லாம் நினைக்கிறது. சரி, நேற்று வரைக்கும் ஒழுங்காக பல் தேய்க்கல, இனிமேல் பல் தேய்ச்சி தான் தூங்கணும், ஒரு சபதம் எடுத்தால் கெட்டால் போயிடுவோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சமஸ்காரம் விடாது. அவ்வளோ சீக்கிரத்தில் டெய்லி சார்ட் எழுதுனா கெட்டால் போயிடுவோம், ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணிவிட்டு தூங்கினா கெட்டால் போயிடுவோம். ஆனால் அதில் இருந்தெல்லாம் விடுபடுறது சவால். நீங்கள் 5 நிமிஷம் யோகா பண்ணிட்டு தூங்கிட்டீங்கன்னா அமிர்தத்தில் எழுந்திரிச்சிருவீங்க. அமிர்தத்தில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா ஃபுல் டே நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் யார் கையில் இருக்குது? அப்போது மீறி செய்கிறோன்னா அதுக்குண்டான தவறுக்குண்டான தண்டனையே அந்த சரீரம், அந்த மனசு அதை என்ன இது எல்லாம் என்னோடதுன்னு நினச்சா அப்புறம் ஒரு நாள் இந்த மனசு அதை விட்டுட்டு போகும்போது அழத்தானே செய்யும். இந்த மனசு நினச்சது தப்பு தானே, என்னோடதுன்னு நான் நினச்சது, அந்த நினச்சதுக்கு உண்டான தண்டனை அதை ஒருத்தவங்க பார்த்து ஒருத்தவங்க அழுகிறாங்கன்னா இது என்னோடதுன்னு நினச்சது இந்த ஆத்மா, அதனால இப்போ அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கும். ஒரு குற்றவாளி ஜெயிலில் போய் தனக்கான தண்டனையை அனுபவிக்கிறார். ஒரு நோயாளி பெட்டில் அட்மிட் ஆகி அவருடைய நோயை என்ன பண்ணிக்கிறார்? சரி செஞ்சுக்கிறார். ராங்கா ரைட்டா? இல்லை, ரைட்டு. நீங்கள் சாட்சியாக இருக்கு. ஆத்மா குற்றவாளி கிடையாது. அதுக்கான ரோல் அப்படி. அது கூட ஏன் அந்த ரோல் வந்திருக்குது? எனக்கு ஞாபகப்படுத்து. எங்கள் தாத்தா ஒரு மாதிரி நடந்திருப்பார், எங்கள் அப்பா ஒரு மாதிரி நடந்திருப்பார், எங்கள் அம்மா ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க, அது ஆசிரியர் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் எனக்கு பாடம் சூட்சமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? சொல்லிக் கொடுக்குறோம். எப்படிலாம் நடக்கணும், அவங்கெல்லாம் ஏன் அப்படி நடந்தாங்கன்றது கேள்வியே கிடையாது. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? அப்போது பாபா சொல்கிறார், சோல், ஆத்மா, ரோல், கதாபாத்திரம் ரெண்டையும் பிரித்து பார்த்து பழகிட்டோம்னாலே கர்மாதீத் அப்படின்றது ஈஸி ஆகிடும் அப்படின்றார். கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகிவிட முடியும். பாபா நம்ம இப்போ நேரத்தின் அனுசாரம் என்ன ஆக விரும்புகிற? கர்மாதீத் ஆகணும். கர்ம வினைகளை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. கர்ம வினை வரும், அது என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது, சாட்சியாக பார்க்கணும். உறவினர்கள் மூலமாக கர்ம வினை வரும், சரீரத்தின் மூலமாக கர்ம வினை வரும், இயற்கை சூழ்நிலை மூலமாக கர்ம வினை வரும். ஆனால் நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணுங்க. ஆத்மா நான் வாரேன், நான் போகிறேன், நான் ஆத்மா என் மனசுக்கு அதிகாரி, என் உடலுக்கு அதிகாரி. இந்த பயிற்சி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கர்ம வினைக்கு வசமாக மாட்டோம், கர்ம பந்தனத்துக்கு வசமாக மாட்டோம். நேரத்தின் அனுசாரம். ஏன் திருப்பி இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, எல்லாரும் இப்போ கணக்கு வழக்கம் முடிக்க வேண்டிய கடைசி கட்டம். அப்போ கொஞ்சம் கர்மாவினுடைய ஃபோர்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோவப்படாதவங்க கோவப்படுவாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருந்த சரீரம் திடீர்னு அது டபக்குன்னு ஏதோ ஒரு நோயில் என்ன பண்ணிக்கும்? மாட்டிக்கும். நல்ல இருந்த சுச்சுவேஷன் திடீர்னு மாறும். இப்போ இந்த நேரத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆத்மாவுக்கு பலம் வேணும் இல்லையா? அந்த பலத்தை சேர்த்துக்கிறது தான் கர்மாதீத்த நிலை. அதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். சரீரத்துக்கு வாங்க, விடுபட்டு மேலே போங்க. நான் ஆத்மா, இந்த எஜமானு. நான் ஆத்மா வேற, இந்த சரீரம். நான் பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஆத்மா கிரேட். நான் பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாவுமே கிரேட். இதை உணர்ந்துட்டிங்கன்னா கர்மாதீத். ஆனால் இன்னும் மனசு ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு தானே இருக்குது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் கர்மாதீத்தெல்லாம் ஆகவே, அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையவே கிடையாது? மோட்சமும் கிடையாது, முக்தியும் கிடையாது, ஜீவன் முக்தியும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. என்னைக்கு இந்த ஆத்மா எல்லாரும் கிரேட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுதோ, சொல்கிறது சும்மா ரியலைஸ் பண்ணுதோ, அன்னைக்கு நீங்கள் தேவதையாக இருப்பீங்க. உங்களுக்கு துக்கம் கிடையாது மட்டும் இல்லை, எல்லார் துக்கத்தையும் நீக்கக்கூடியவராக நீங்கள் மாறிடுவீங்க. அதைத்தான் பாபா சொல்கிறார். மனிதனிலிருந்து நம்ம இப்போ என்னவா மாறணும்? தேவதையாக. மனிதனாக இருந்தோம்னா துக்கத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்போம். சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கு தண்டனையாக துக்கத்தை நிறைய அனுபவிக்கக்கூடியவனாக இருந்தவனுக்கு பேர் தான் என்னது? மனுஷன். இப்போ நாம் அப்படி இல்லை. துக்கம் என்றால் என்ன என்றே அறியாத தேவதையாக என்ன பண்ணிடணும்? மாறணும். உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் துக்கம் போயிடணும். கோயிலில் போய் சாமி விட்டுட்டு வந்தால் மனசு லேசாகிடுது இல்லை? அப்போ அந்த தேவதைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது? அந்த தேவதையுடைய சிலை தானே அது. சிலைக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கணும்? அந்த ஆத்மா யார்? நான் தானே. இப்போ நான் அந்த பக்குவத்தை அடையணும். நான் மனுஷனாக இருந்தால் கர்ம வினையை அனுபவிக்கணும். ஆத்மாவாக இருந்தால் கர்ம வினையை அனுபவிக்க வேண்டியது இல்லை.